வணக்கம் வணக்கம் வணக்கம். இப்ப நம்ம புஷ்பா 2 படத்தோட ஷார்டஸ்ட் ரிவ்யூ தான் பார்க்க போறோம். மூக்கால பேச முடியும், காதால சாப்பிட முடியும், காலால பார்க்க முடியும் அப்படின்னு நம்புவீங்கன்னா இந்த புஷ்பா 2 பார்த்துட்டு தியேட்டர்ல இருந்து வெளியே வரும்போது எந்த குறையும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தான் வெளியே வருவீங்க. ஏன்னா படத்துல சுத்தமா லாஜிக்கே கிடையாதுங்க. லாஜிக் மீறல்கள் இருக்கலாம், ஆனா படம் ஃபுல்லாவே லாஜிக் மீறல்களாவே இருக்கு. படத்துல ஒன்றும் பெரிய ஸ்டோரிலாம் இல்லைங்க. ஆஸ் யூஷுவல் ஹீரோக்கும் வில்லனுக்கும் நடுவில் நடக்கிற ஒரு கிளாஷ் தான் படம். அல்லு அர்ஜுன் வேற லெவலில் நடிச்சிருக்காரு. ரொம்பவே மாஸ் பண்ணியிருக்கிறாரு. ஃபைட்ஸ்லாம் வந்து சும்மா பெருக்கி விட்டுருக்காரு அப்படின்னு சொல்லலாம். பட் சில இடத்துல வந்து நம்ம அவர் பண்றதுல கொஞ்சம் தாங்க முடியலடா. பட் ரொம்பவே நல்லா பண்ணியிருக்காரு த்ரூ அவுட்டா. ஃபஹத் ஃபாசில் அவர் கொடுத்த கேரக்டர் ரொம்பவே நல்லா பண்ணியிருக்காரு. ராஷ்மிகா அவங்களுக்கு கொடுத்த கேரக்டரோட ஜாஸ்தியாக பண்ணியிருக்கிறாங்க. கிளாமர் காட்ட சொன்னா கிளாமர் காட்டியிருக்காங்க. ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ள கெமிஸ்ட்ரி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கெமிஸ்ட்ரி, ஜுவாலஜி, பாட்டனி வரைக்கும் கொஞ்சம் ஜாஸ்தியாகவே காமிச்சிட்டாங்க. டிஎஸ்பியோட சாங்ஸ் எல்லாமே நல்லா இருக்கு. சாம் சிஎஸோட பிஜிஎம் வந்து படத்துக்கு ரொம்ப ஆப்டா இருக்கு. படத்துல ஒன்றும் பெரிய கதை இல்லதாங்க. பட் டேரக்டர் சுகுமார் அவரோட ரைட்டிங் அண்ட் ஸ்கிரீன் பிளேனால படத்தோட டியூரேஷன் 3 hours 20 minutes வந்து ரொம்பவும் போர் அடிக்காம கொஞ்சம் என்கேஜா கமர்ஷியலா எடுத்துட்டு போயிருக்காரு. இது யாருக்கான படம் அப்படின்னு பாத்தீங்கன்னா புஷ்பா வந்து எனக்கு பிடிக்கும் அப்படின்னு சொல்றவங்களுக்கு இந்த படம் ரொம்பவே பிடிக்கும். எனக்கு லாஜிக்லாம் தேவை கிடையாது. படம் மசாலாவா இருக்கணும், என்டர்டைன் பண்ணணும், கொஞ்சம் அப்படி இப்படி இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இது ஒரு கமர்ஷியல் ஹிட் படமா அமையும். நார்மல் ஆடியன்ஸ்க்கு எப்பா இதெல்லாம் நம்புற மாதிரியா இருக்கு அப்படின்னு தோணினாலும் ஓகே, ஒரு ஒன் டைம் வாட்சபிள் கமர்ஷியல் மூவியே அமையும். ஆக மொத்தத்துல இந்த புஷ்பா 2 ஒரு லாஜிக்கே இல்லாத மாஸ், எமோஷனல் அண்ட் என்டர்டைனிங் நிறைஞ்ச ஒரு கமர்ஷியல் குஸ்கா. இருந்தாலும் தியேட்டர்ல ராஷ்மிகா மந்தனா பார்த்துட்டு நம்ம பசங்கள்லாம் என்ன ரொம்ப அழகா இருக்காங்களா? அட கொக்கா மவனே, மூஞ்சி இந்த கண்டிஷன் இருக்கும் போதே நீ அக்காவை ரசிக்கிறியே. புல் மூஞ்சி இருந்தா நீ எத்தனை அக்காவை ரசிப்ப? அப்படியே ஓடி போடா நாயே.